பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது தியானத்தின் 1180வது நாள். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதை விட்டு விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். இந்த உலகத்திலே மனிதன் பிரியமாயிருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு. விளையாட்டுகளிலே பிரியமாயிருக்கிறான், ஆடைகளிலே பிரியமாயிருக்கிறான், வண்டிகளிலே பிரியமாயிருக்கிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதனுடைய பிரியம் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் மீதும் இருக்கிறது. ஆகவே அந்த பிரியத்தின் அடிப்படையிலே அவைகளை தேடுகிறான். அவன் அதன் மீது பிரியம் வைத்திருப்பதினாலே அதை நாடுகிறான், அதை பற்றி கொள்கிறான். ஆனால் அதனாலே அந்த மனிதனுக்கு என்ன பிரயோஜனம் வருகிறது? அது பலன் அளிக்குமா என்றால் அளிக்கலாம். ஆனால் அது முழுமையான பலனாக இருக்க முடியாது. அந்த பலனினாலே அவனுக்கு எல்லாம் மாறிவிடும், எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்களிலே மனிதன் எவைகளின் மீது பிரியம் வைத்திருக்கிறானோ அது அவனை தற்காக்காது, அது அவனை நடத்தாது, அது அவனை மேன்மைப்படுத்தாது, அது அவனை கனம் பண்ணாது. ஒருவேளை கனம் பண்ணலாம், மேன்மைப்படுத்தலாம். அது உலகத்திற்குரிய கனமாய், உலகத்திற்குரிய மேன்மையாய் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஞானத்தை சம்பாதிக்கும் போது, அவருடைய வாயின் வார்த்தைகளை விட்டு விலகாமல் இருக்கும்போது, அதுதான் உண்மையான மேன்மையை கொடுக்கும். அது நம்மை கனம் பண்ணும். நாம் நடக்கும்போது நம்முடைய நடைகளுக்கு இடுக்கண் உண்டாகாதபடிக்கு, இடராதபடிக்கு நம்மை காப்பது இந்த ஞானம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படிப்பட்ட பாக்கியம்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். வேதத்தில் பிரியமாயிருக்கும்போது, ஞானத்தில் பிரியமாயிருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாயிருக்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. உலகத்திலே பிரியமாய் இருக்க அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேகம் நம்மை கவர்ந்திழுக்கிறது, அநேகம் நமக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனால் அவைகளினாலே என்ன பிரயோஜனம்? இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமானது இந்த வேதம். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வழிநடத்தக்கூடியது இந்த ஞானம். கர்த்தருடைய வேதம் கொடுக்கிற ஞானம் நம்மை முழுவதுமாய் ஆசீர்வதிக்கும், பரிபூரண நன்மைகளை சுதந்தரிக்க உதவும். இந்த ஞானம் விவேகத்தை கொடுக்கும், இந்த ஞானம் புத்தியை கொடுக்கும், இந்த ஞானம் அறிவுள்ளவனாய் நம்மை நடத்தும். எதின் மீது பிரியமாயிருக்கிறோம் அல்லது யார் மீது பிரியமாயிருக்கிறோம்? சாலமோன் பெண்கள் மீது பிரியமாயிருந்ததினாலே பிதாவாகிய தேவனை விட்டு விலகினான். சாலமோனுடைய ஞானம் உதவாமல் போனதற்கு காரணம் சாலமோன் வைத்திருந்த பிரியம்.
நாம் வைத்திருக்கிற பிரியம் நம்மை இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் கிட்டி சேர பண்ணுமா? நாம் வைத்திருக்கிற பிரியம் ஆவிக்குரிய பிரயோஜனமாய் இருக்குமா? ஆவிக்குரிய பலன் அளிக்குமா? இந்த ஞானம் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்குமாம். பயமின்றி நடப்பதற்கும், படுக்கும்போது பயப்படாதிருப்பதற்கும், படுத்துக்கொள்ளும்போது நம்முடைய நித்திரை இன்பமாய் இருப்பதற்கும் இந்த ஞானம் பயன்படுகிறது. உலக ஞானத்திற்காக இலவசமாய் கிடைக்காத, கொட்டி கொடுத்து உலகத்தில் இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அது நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்காது. அந்த ஞானம் ஒருவேளை பொருள் சம்பாதிக்க, பணம் ஈட்ட உதவலாம். ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஞானம், பேரின்பத்தை தரக்கூடிய ஞானம், மறுமையிலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஞானத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை, அவருடைய ஞானத்தை நாம் நேசிக்காமல், பிரியமாயில்லாமல் உலகத்தில் உள்ள மனிதர்களின் மீதும் அல்லது பொருள்கள் மீதும் பிரியம் வைப்பதினாலே என்ன பிரயோஜனம் வந்துவிடப் போகிறது? சிலருக்கு உலக கல்வியின் மீது பிரியம், சிலருக்கு தொழில் மீது பிரியம், சிலருக்கு வேலை மீது பிரியம். இப்படி எத்தனையோ பிரியங்கள் இருக்கிறது. அவைகள் நிச்சயம் பலனளிக்கலாம். ஆனால் 100% பலனளிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. இவைகளிலே மிக முக்கியமானது என்னவென்றால், எந்த பலனும் அளிக்காத காரியங்களும் உண்டு. 10 பைசாவுக்கு உதவாத அநேக காரியங்களிலே மனிதர்கள் பிரியம் வைத்து அவைகளை நாடி தேடி தங்களையும் கெடுத்து கொண்டு தங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் கெடுத்து போடுகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையின் மீது, ஞானத்தை தருகிற இந்த வேதத்தின் மீது பிரியமாக இருக்கும்போது அது நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். அதன் வழிகள் இனிதான வழிகளாம், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். ஆம், கையில் கிடைத்த பொக்கிஷத்தை, கையில் கிடைத்த ஆசீர்வாதத்தை தவறவிட்டு விடாமல், கை கேட்டினது வாய்க்கு எட்டலையே என்று சொல்லுகிறது போல, நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அழியாத இந்த வார்த்தை, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாத இந்த வார்த்தையை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். அதை படிக்கக்கூடிய பார்வையை கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறார். அதை தியானிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதை கேட்கக்கூடிய காதை கொடுத்திருக்கிறார். எல்லாம் இருந்தும் நாம் இதை தேடாமல் நாடாமல் இருக்கலாமா? அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை. படிக்கக்கூடிய பாக்கியம் இல்லை, கேட்கக்கூடிய பாக்கியம் இல்லை, பார்க்கக்கூடிய பாக்கியம் இல்லை. ஆனால் இதை பெற்றிருக்கிற நாம் வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேட வேண்டாமா? நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகலவித நல்வழிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ஞானத்தினாலே உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை தருகிற வேதத்தை நாம் கையில் வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் பிரியமாயில்லாமல் எப்படி நம்முடைய பிள்ளைகள் வேதத்தில் பிரியமாய் இருப்பார்கள்? அவர்கள் பிரியமாய் இல்லை என்றால் அவர்களுடைய நடக்கையிலே எப்படி மாற்றம் வரும்? அநேகர் பிள்ளைகள் தங்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கு பிரியமானவர்களாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரியம் உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகளின் மீதும் இருக்கும்போது அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. இன்னும் சிலர் அதை பெருமையாக எண்ணுகிறார்கள். உலக காரியங்களிலே என் மகன் சிறந்தவனாய் இருக்கிறான், என் மகள் வெற்றி பெறுகிறாள் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறார்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவதினாலே நாம் தேவனுக்குத்தான் பகைஞராய் போகிறோம். தேவனுடைய பகைஞராய் மாறின பின்பு எப்படி நமக்கு நன்மைகள் உண்டாகும்? ஆகவே
அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற சந்ததியை உருவாக்குவோமா? இந்த வேதத்தை பிரியமாய் படித்து, கேட்டு, வாசித்து, தியானித்து, பார்த்து நம்மை இன்னும் பாக்கியம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றிக்கொள்வோமா? தொடர்ந்து இணைந்திருப்போம், கிறிஸ்துவுக்குள் வளருவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து அனுதினமும் வழிநடத்துகிற அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஞானத்தை கொடுக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை வழிநடத்தக்கூடிய, எங்களை பாதுகாத்து, எங்களை எல்லாவற்றிலும் உயர்த்தக்கூடிய இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு பிரியமாயிருந்து நேசித்து ஆசையாய் தேடி, வெள்ளியைப் போல புதையலை தேடுகிறது போல தேடி எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு பிரியமானதாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. மறுமை வரைக்கும் எங்களை கொண்டு செல்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் இயேசுவின் நாமத்திலே ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.